நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கு வருது, எந்த நாளில் வருது, விரதத்துக்கான பயன்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளை தைப்பூசம் என்கின்றோம். தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தைப்பூசமாகும். இந்த தைப்பூச நன்னாளில் குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தைப்பூசம் விரதமாகும். இது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் மிகவும் சுபிட்சமான நாள் என்பது நம்பிக்கை. எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. பூச நட்சத்திரமும் குரு பகவானுக்குரியது. ஈசனுக்கே குருவாக அருளியவன் முருக பெருமான். இந்நாளில் முருகனை வழிபடுவது குருவின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். வியாழன் அன்று இந்த முறை தைப்பூச நாள் வருவதால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு புஷ்ய யோக நாளாகும். அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதால் சகல செல்வ வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற இந்த தைப்பூசம் வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, அதாவது தை மாதம் 11ஆம் தேதி பௌர்ணமி திதியுடன் இணைந்து வரும். பூசம் நட்சத்திரம் ஜனவரி 25ஆம் தேதி காலை 9:14 மணியிலிருந்து அடுத்த நாள் ஜனவரி 26ஆம் தேதி 10:28 மணிக்கு முடிவடைகிறது. இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய தைப்பூசம் எப்படி தோன்றியதுன்றதை சின்னதாக தெரிஞ்சுக்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தன் நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என புராணங்கள் கூறுகின்றன. அறுபடை வீடுகளில் பழனியில் தைப்பூச விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. விரதம் எப்படி இருக்கிறதுன்றதை பார்க்கலாம், அதற்கான பலன்களும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிறத பார்த்தலாம். வியாழக்கிழமை தைப்பூசம் என்பதால் புதன்கிழமையை வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி அடுத்த நாள் வியாழன் அன்று காலையில் நீராடி விட்டு நெற்றி நிறைய விபூதி அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கலாம். வீட்டில் விளக்கேற்றி வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து கந்த சஷ்டி கவசம், கந்த அலங்காரம், திருப்புகழ் படிக்கலாம் அல்லது கேட்கவும் செய்யலாம். இதையெல்லாம் படிக்க நேரம் இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்று திருமந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அன்று முருகன் சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். அப்படி சிலை இல்லாதவர்கள் வேல் வைத்து அபிஷேகம் செய்யலாம். அதிலும் அபிஷேகம் பார்த்திங்கன்னா சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் செய்வது மிகவும் சிறப்பு. வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பூச நாளில் மகாருத்ர அபிஷேகம் செய்வது சிறந்தது. விரதம் இருப்பவர்கள் உடல்நிலை பொறுத்து இருக்கலாம். விரதத்தில் இருப்பவர்கள் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை முடித்து கொள்ளலாம். அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை உண்ட பின்னர் விரதத்தை முடித்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். நெய்வேத்தியம் என்ன செய்யலான்றது பார்த்தீங்கன்னா தினையை கொண்டு ஏதாவது இனிப்பு வகைகளை செய்யலாம். தினை பாயாசம், தினை லட்டு, கடலை பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கலை வைத்து நம்ம முருகனுக்கு பிரசாதமாக செய்து படைக்கலாம். இந்த தைப்பூச நாளில் வீட்டில் வந்து மகா கந்த ஹோமம், மகா மந்திர பூஜை செய்வது அல்லது கலந்து கொள்வது கூடுதல் சிறப்புடையது. இந்த தைப்பூச நன்னாளில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றுபவர்களும் இருப்பாங்க. பால்குடம் எடுப்பது, காவடிகள் எடுப்பது, பாத யாத்திரை செல்வது, வேல் குத்துவது, அலகு குத்துவது போன்ற நேர்த்தி கடன்களை வந்து நிறைவேற்றுவார்கள் இந்நாளில். விரதத்தின் பலன்கள்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பார்கள்.
இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து வழக்கமாக செய்வாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைங்கள சேர்க்குறவங்களும் இருப்பாங்க. இப்போது இந்த மாதத்தில் வந்து புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் வீடு குடித்தனம் போகிறது வந்து ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே விசேஷமும் கூட. இந்த நாளில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவரும் சிவா ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதால் அன்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து தைப்பூச நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி, செல்வம், அறிவில் சிறந்து விளங்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் முருகனை வழிபட்டு 9 செவ்வாய்க்கிழமைகளில் பால் வைத்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும் என்றது சொல்கிறாங்க. தைப்பூசம் விரதம் இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவாங்கன்றது ஐதீகம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குறதுல வந்து பிரச்சனை, வில்லங்கம் இருக்கிறது, தகராறு இருக்குது, சொந்த பந்தங்களிடையே தகராறு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும்ன்றது சொல்லப்படுகின்றது. முருகனின் அருள் பெற விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். விட்டு செல்பவர்களை தேடி செல்ல வேண்டியதில்லை. உண்மையாக நம்மை நேசித்தால் திரும்ப வருவார்கள். ஏற்றுக்கொள்ளலாம், ஏனெனில் நீ அவர்களை வெறுக்கவில்லை என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.